ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிபீஸ். அதில் இன்றைக்கி பொரி தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வடை சட்டி, நல்ல அடிகனமான வடை சட்டி எடுத்துகிட்டு நல்லா காயணும். காஞ்சக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் பொரி தாளிக்கும் போது. இது நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் கடுகு, டீஸ்பூனில் இருக்கக்கூடிய 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் எங்கிட்ட சின்ன மலைப்பூண்டு சின்ன சின்ன கட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 5 6 கட்டை வெள்ளைப்பூண்டு எடுத்து அதை 1 2 நல்லா நசுக்கி, ஓரளவுக்கு தோல் ரொம்ப கெட்டியாக இருக்க தோல் மட்டும் எடுத்து கொஞ்சம் சருகோடையே எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த இதை உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அந்த மாதிரி ஆல்ரெடி தட்டி எடுத்த பூண்டு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கணும். இது எந்த அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் வணங்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு அரோமாவும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக எடுத்து கொடுக்குங்க. அது நல்லா வணங்கணும். வணங்கினக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே டேரெக்டாக சீரகம் எண்ணெயில் போடும்போது ரொம்ப பொரி இதாக இருக்கும். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்துக்குடைய கொஞ்சமாக சோம்பு. இந்த சோம்பு, இந்த பூண்டு, இந்த 2 ஸ்மெல்லு அந்த தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்பவே அரோமாவும் இருக்கும். நம்ம பொரி சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டேன். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிட்டு, இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 வரமிளகா. இது காம்போடையே போடுங்க. அந்த இது ஃப்ளேவர் எடுத்து ஹைலைட்டிங் அந்த மிளகாவோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு வரும். இதுக்கு வரமிளகா ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதோட ஒரு கொத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரியணும். ஆல்ரெடி நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் எல்லாமே மிங்கிள் ஆகணும். இது உப்பு கலரிங் ஏஜென்ட்டான கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே கலர் எல்லா பக்கமும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விடணும். வணக்கிட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சிலர் வேர்க்கடலை போட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய பொரியலே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேர்க்கடலை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை வேர்க்கடலை 2மே மிக்ஸ் ஆனனால எனக்கு பொட்டுக்கடலையோட ஃப்ளேவரில் வேணுங்காட்டி இன்றைக்கி கொஞ்சமாக பொட்டுக்கடலை மட்டும் 2 ஸ்கூப் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் எனக்கு வேர்க்கடலையும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பிடிக்கும், நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எங்கிட்ட பொட்டுக்கடலை இருந்துச்சு, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வணங்குறதுக்காக, சேர்ந்து மிங்கிலக்காக கொஞ்சமாக பொடி உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய பொரி பார்த்திங்கன்னா 1 உப்பு பொரி, சப்பை பொரி, ஒரு உப்பு பொரி, 2 உப்பு பொரின்னு சொல்லிட்டு 3 இதாக இருக்கும். மோஸ்ட்லி கடைகளுக்கு வர்றது 1 உப்பு பொரியாக தான் வரும். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க. நம்ம அதனால தான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை மிங்கிளான மாதிரி ஒரு கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு தீயை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சூட்லேயே எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இந்த இது பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதை நான் செய்யும்போதே எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. அப்போ என்ன சூடாக சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது நல்லா காஃபி வச்சுட்டு வறுத்த பொரி சாப்பிட்டு அந்த 90s கிட்டோட ஞாபகங்கள் அப்படிங்கிறத நானும் அக்காவும், இது உனக்கு கருவேப்பிலை பூண்டு வந்திருக்கு, உனக்கு 2 வந்திருக்கு, எனக்கு 1 வந்திருக்கு, அப்பவும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கோம். அதுவும் அழகிய நினைவுகள் தான். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் இந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்